விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த தெளிவோடுதான் எல்லாவற்றையும் அணுகுகிறது என்பதை இன்றைக்கு பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். தடுமாறுகிறார் திருமா என்கிறார்கள், பின்வாங்குகிறார் திருமா என்கிறார்கள். இதை நீங்கள் ஏதோ நடக்கிறது என்பதை போல குழம்பிவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். தடுமாறுகிறார் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் பதில் சொல்லவில்லை. அதனால் உங்களுக்கு இந்த தடுமாற்றமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த நம்பிக்கை எப்போதும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். நம்மை சமூக ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம், நம்மை பொருளாதார ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம், இன்னும் சொல்ல போனால் நம்மை அரசியல் ரீதியாகவும் கூட குறைத்து மதிப்பிடலாம். ஆனால் நம்முடைய சுயமரியாதையை எவனும் குறைத்து மதிப்பிட முடியாது. நம்முடைய தன்மானத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. நம்முடைய கருத்தியல் நிலைப்பாட்டில் கொண்டிருக்கிற உறுதிப்பாட்டை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. அதை மதிப்பீடு செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவர்கள் தமிழகத்தில் இல்லை. நாங்கள் எவ்வாறு கருத்தியல் களத்திலே தெளிவோடு இருக்கிறோம், துணிவோடு இருக்கிறோம், உறுதியோடு இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு முறையும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவையில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஆனந்த் டெல்டுமுடி அவர்கள் சொன்னதை போல அவருடைய செயல்பாடுகளின் மூலம் நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எதிர்பார்த்த தாக்கத்தை சமூகத்தில் நாம் ஏற்படுத்த வேண்டும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அம்பேத்கர் பௌத்தம் பற்றி சொன்னாரு, பௌத்தத்தை பற்றி விசிக என்ன நிலைப்பாடு? அதுக்குள்ளேயும் பெரிய டிராப் இருக்கு, நிறைய வலைகள் இருக்கு. அதுல எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற பௌத்தம் ஆதி பௌத்தம் அல்ல, அம்பேத்கர் பௌத்தமும் அல்ல. அதில் கவனமாக இருக்க வேண்டும். அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் நவயானா என்கிற பெயரில் புத்தான் ஹிஸ் தம்மா என்கிற ஒரு நூலை எழுத வேண்டிய தேவை எழுந்தது. இல்லைன்னா ஏற்கனவே நிறைய டெக்ஸ்ட் இருக்குல்ல, பௌத்தத்தை பற்றி நிறைய நூல்கள் இருக்கின்றன, அது போதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இப்ப புதுசா ஒருத்தர் உருவாகி நான் புதிய பைபிள் எழுத போறேன்னு யாராவது கிறிஸ்டியானிட்டியில் எழுதுவாங்களா? ஏற்கனவே பைபிள் இருக்கு. புதுசா ஒருத்தர் நான் குர்ஆன் எழுத போறேன்னு யாராவது எழுதுவாங்களா? ஏற்கனவே குர்ஆன் இருக்கு. இப்ப பௌத்தத்துக்கு ஏற்கனவே நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கும்போது, டெக்ஸ்ட் இருக்கும்போது, அதற்கான தத்துவார்த்த நூல்கள் இருக்கிற போது ஏன் அம்பேத்கர் அவர்கள் புத்தான் ஹிஸ் தம்மா என்று ஒரு புதிய நூலை எழுத வேண்டும்? அந்த நூலை எழுதி முடித்த 3வது நாள் உறக்கத்திலேயே அவர் இறந்து போனார். அந்த வயசுல அவ்வளவு உடல் நலிவுல எந்த அளவுக்கு அவருக்கு எழுத வேண்டும் என்கிற வெறி இருந்திருந்தால், எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு உந்துதல் இருந்திருந்தால், நாம் சும்மா இந்த சமூகத்தை விட்டு போய்விடக் கூடாது, அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு தத்துவார்த்த நூலை தந்துவிட்டு போக வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு அவர் இருந்திருக்கிறார். நமக்கு தலைவலிச்சுன்னா ஐயான்னு போய் முடங்கிடுறோம், சுருங்கிடுறோம், ஒரு அறிக்கை கூட எழுத முடியல நம்மால. ஆனா ஒரு நூல், அது என்ன எப்படிப்பட்ட நூல்? ஏதோ சும்மா ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிஜாயிண்டர் இல்ல, ஒரு பிரச்சனைக்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய அறிக்கை கிடையாது. நான் ஒரு விளக்கம் சொல்றேன். ஏன் எல்லோருக்குமான தலைவர் நூல் வெளியீட்டு விழாவில் என்னால் பங்கேற்க இயலவில்லை அப்படின்னு நான் ஒரு விளக்கம் சொல்றேன். அது சாதாரணமானது, அதுக்கு ஒரு பெரிய டீப் திங்கிங் உங்களுக்கு தேவை கிடையாது. அது ஒரு விளக்கம், ஒரு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன், ஒரு கேள்விக்கு ஒரு பதில், ஒரு குழப்பத்திற்கு ஒரு தெளிவு. ஆனால் புத்தான் ஹிஸ் தம்மா என்பது அப்படிப்பட்டதல்ல. ஒரு பிரச்சனைக்கு சொல்லக்கூடிய பதில் அல்ல, எதிர்வினை அல்ல. அது காலம் காலத்திற்கும் இந்த மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு புனித நூலாக அது அமைய வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு எழுதப்பட்ட ஒரு நூல். எந்த அளவுக்கு அவருக்கு அந்த தளத்தில் ஆழ்ந்த அறிவு இருந்திருக்கும் என்பதற்கு அந்த நூல் ஒரு சான்று. தத்துவார்த்த தளத்தில்
சும்மா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு 2-3 புத்தகத்தை படிச்சுட்டு அதை வச்சு இன்னொரு புத்தகம் எழுதுறதுங்கிறது அல்ல. காலம் காலமாக இந்த சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், சிந்தனை பள்ளிகள், இந்துத்துவம் என்ன சொல்லுகிறது, கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது, பௌத்தம் ஆதி பௌத்தம் என்ன சொல்லுகிறது, இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இந்த மக்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பூர்வீக குடி பழங்குடி மக்களின் கலாச்சாரம் என்ன, வாழ்வியல் தத்துவங்கள் என்ன, அவர்கள் பின்பற்றக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் என்ன, அவையெல்லாம் எந்த பின்னணியில் உருவாயின, அப்படி உருவான எத்தனையோ சடங்குகள் காணாமல் போயின, இன்றைக்கு நீடிக்கிற சடங்குகள் என்ன என்ன எவை எவை, இவை பற்றிய ஆழ்ந்த அறிவு இல்லாமல் அப்படி ஒரு நூலை எழுத முடியாது. எந்த அளவுக்கு ஒரு சமூகத்தை மீட்க வேண்டும், அடிமையுற்று உழலுகிற சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு அவர் சிந்தித்திருந்தால் இந்த நூலை படைத்திருப்பார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அரசமைப்பு சட்டத்தையும் அவர் நமக்கு அளித்திருக்கிற அருங்கொடையாக இருக்கிற புத்தரும் அவரது தம்மமும் என்கிற அந்த பங்களிப்பில் நாம் கவனம் செலுத்துவோம். அவற்றை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதில் உறுதியாக நிற்போம். அப்படிப்பட்ட ஒரு இடதுசாரி சிந்தனையாளராகத்தான் ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் இன்றைக்கு ஏராளமான நூல்களை எழுதி வருகிறார். அதிலே அவருடைய பங்களிப்பு, ஆனந்த் டெல்டும்டே அவருடைய பங்களிப்பிலே இந்த பங்களிப்பு டாப் மோஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆனந்த் டெல்டும்டே regarding Baba Saheb Ambedkar's ideology. The left-oriented writer, Sri Anand Teltumde, he doesn't bother about the ruling oppression. ஆளுங்கட்சியினுடைய அடக்குமுறைகளுக்கு அவர் அஞ்சக்கூடியவர் அல்ல. அவர் சிறைப்படுத்தப்பட்ட உடனே நான் மும்பைக்கு போய் அவருடைய அருமை துணைவியாரை சந்தித்து ஆறுதல் சொன்னேன். அவரை மீட்பதற்கு விடுவிப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டேன். அது நிறைவேறவில்லை. ஆனாலும் அவர் நிரபராதி என்று உறுதிப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அவர் விடுதலை பெற்று வந்திருப்பது மிகப்பெரிய ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. விடுதலை சிறுத்தைகள் என்றென்றைக்கும் திரு ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி I would like to appreciate Sri Anand Teltumde for his great contribution on Dr. Ambedkar ideology. லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.